இந்த ஜூன் மாதம் 28ஆம் தேதி இந்த சனிக்கிழமை இந்த காலையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆண்டவருடைய பேர் ஆசீர்வாதம் உங்களோடு கூடவே இருப்பதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணிய நாள். இந்த விடியல், இந்த பொழுது, இந்த நேரம் ஆண்டவர் நமக்கு கிருபையாக வெகுமானமாய் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் கொடுத்த நாள். துக்கமா இருக்காதீங்க, கோபமா இருக்காதீங்க, பயத்துல இருக்கீங்களா? வேண்டாம், ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. ரொம்பலாம் யோசிச்சு, ரொம்பலாம் வருத்தப்பட்டு, ரொம்பலாம் சிந்திச்சு, ரொம்பலாம் உங்களை காயப்படுத்திக்காதீங்க. நல்ல ஆண்டவர் நீங்க நல்லா இருக்கிறதுக்காகத்தான், உங்களுக்கு நன்மை செய்யறதுக்காகத்தான் இந்த நாளை கொடுத்திருக்காரு. இந்த நாள்ல நீங்க மகிழ்ச்சியா இருக்க தவறுனீங்கன்னா, சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீங்க உங்களை ஆயத்தப்படுத்தலைன்னா, இந்த நாள் வீணா போயிருங்க, வேஸ்டாவே போயிரும். எதை செஞ்சாலும் இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஹாப்பியா செய்யுங்க, மகிழ்ச்சியா இருங்க, சிரிப்பா இருங்க, செழிப்பா இருப்பீங்க. ஆண்டவருடைய பேரன்பு உங்க மனசுக்குள்ள சந்தோஷமா நீங்க இருந்து பாருங்க. அந்த பேரன்பு உங்களுக்கு நன்மை செய்யும். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியா இருங்கள், உள்ளத்துல சந்தோஷமா இருங்க. உங்க ஜெபங்களுக்கெல்லாம் ஆன்சர் வரும், ரிசல்ட் வரும், பலன் வரும். உங்களை பார்த்து நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு உங்களை சார்ந்தவர்கள் கேட்டா உடனே ஆன்சர் பண்ணுவோம். ஓ, நல்லா இருக்குமே, சூப்பரா இருக்குமே, ராஜா மாதிரி இருக்குமே, இவ்வளவு நம்ம சொல்லுவோம் பாருங்களேன். அப்போ இந்த ஆன்சர் நம்ம கிட்ட ரெடியா இருக்கும். யாராச்சும் நம்மளை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா டக்குன்னு சொல்லிடுவோம், ஆண்டவருடைய கிருபையினால நல்லா இருக்கும், தேவ இரக்கத்தினால நல்லா இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஆனா அடுத்த கேள்வி, சந்தோஷமா இருக்கீங்களா? வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டா டக்குன்னு நமக்கு ஆன்சர் வராது. யோசிப்போம், நம்ம சந்தோஷமா இருக்கோமா? கேள்வி, ஆன்சர் என்ன? சந்தோஷமாவே இல்லையே. உண்மையா நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா உங்க லைஃப்ல? யோசித்து பாருங்க, மனசை தொட்டு சொல்லி பாருங்க. நம்ம சந்தோஷமாவே இருக்கிறது இல்லைங்க லைஃப்ல. ஏன் தெரியுமா? ஆண்டவர் நமக்கு அருளிய நன்மைகளை பெருசாவே நம்ம நினைக்கிறது இல்ல. இல்லாத ஒன்றை எண்ணி எண்ணி, நாம் தொடாத ஒன்றை, பெறாத ஒன்றை, அனுபவித்திராத ஒன்றை எண்ணி எண்ணி துக்கத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் நாம் தொட, நாம் எடுக்க, நாம் அனுபவிக்க ஆண்டவர் தந்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள் ஏராளம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இது வந்தா எனக்கு சந்தோஷம், இது கிடைச்சா எனக்கு சந்தோஷம், இதை பார்த்தா எனக்கு சந்தோஷம், இதை எடுத்துக்கொண்டால் எனக்கு சந்தோஷம். நான் சொல்லட்டுமா? அதை எடுத்துக்கொண்டால்தான், அது கண்டால்தான், அதை பெற்றால்தான், அது வந்தால்தான் சந்தோஷம் என்றால், கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களால சந்தோஷமா இருக்க முடியாது. நீங்கள் சந்தோஷமா இருந்து பாருங்கள், வர வேண்டியது வரும். நீங்கள் சந்தோஷமா இருந்து பாருங்கள், கிடைக்க வேண்டியது கிடைக்கும். நீங்கள் சந்தோஷமா இருந்து பாருங்கள், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். பவரா இருப்பீங்க, ஹாப்பியா இருந்து பாருங்க, வல்லமையா நீங்க இருப்பீங்க. ஆண்டவருடைய பேர் ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்யும். அப்போ ஒருவேளை இந்த வார்த்தை நீங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும், நீங்க எல்லாம் பேசுங்க, என்னால ஹாப்பியாலாம் இருக்க முடியலங்க, ஏன்னா எனக்கு இது இல்லைங்க அது இல்லைங்கன்னு சொல்லி புலம்பிட்டே நீங்க இருந்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த காலையில நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்றேன். அது என்ன தெரியுமா? நீங்களும் நானும் உசுரோடு இருக்கிறோம். இதை நினைச்சு நீங்க ரொம்ப சந்தோஷப்படணும். யோசித்து பாருங்கள், உலகளாவிய ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது, அனுதினமும் பலரகமான காரணங்களால், இயற்கையாகவோ, நோய்வாய்ப்பட்டோ, விபத்து விபரீதத்தின் மூலமாகவோ, தற்கொலையாகவோ, ஒவ்வொரு நாளும் 5 லட்சத்திற்கும் அதிகமான பேர் உலகளாவிய கணக்கெடுப்பின்படி மரித்து கொண்டே இருக்கிறார்களாம். ஆனா அந்த மரித்து போன லிஸ்ட்ல நீங்களும் இல்ல, இன்னைக்கு நானும் இல்ல. நீங்களும் உசுரோடு இருக்கீங்க, நானும் உசுரோடு இருக்கிறேன்னு சொன்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒரு விஷயம் அல்லவா? நாம் களி கூற வேண்டிய ஒரு விஷயம் அல்லவா? இதை விட நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சியாய் களி கூறக்கூடிய ஒரு விஷயம் என்று ஒன்று இருக்குமா அன்பானவர்களே?
உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளை விட, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்களை விட நீங்கள் ஜீவனோடு பிழைத்திருக்கிறதே மேலான ஒரு விஷயம், மேன்மையான ஒரு விஷயம், சந்தோஷமான ஒரு விஷயம். ஆகவேதான் சங்கீதக்காரன் இவ்வண்ணமாய் சொல்லுகிறார், 103 சங்கீதம் 4 உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. ஆண்டவர் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, ஹாப்பியா இருங்க. ஏன் தெரியுமா? அவர் உங்கள் பிராணனை, ஜீவனை அழிவிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். இந்த வருஷத்தை துவக்கின எத்தனையோ பேர் இன்னைக்கு இல்லைங்க. ஆனா நீங்களும் நானும் இன்னைக்கு இருக்கோம், ஜீவித்திருக்கிறோம்னா இதுவே மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒரு விஷயம், மகிமையான தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டிய விஷயம். நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க, ஹாப்பியா இருங்க, நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும், எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் முதல்ல ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. பெறாத நன்மைகள், வராத நன்மைகள், கிடைக்காத நன்மைகள் இருக்கட்டும், அது கண்டிப்பா வரும். இன்னைக்கு இல்லாவிட்டாலும் நிச்சயமா வரும். ஆனால் பெற்ற நன்மைகள், அனுபவித்த நன்மைகள், இருக்கிற நன்மைகள், கிடைத்த நன்மைகள், அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு சந்தோஷமா ஸ்தோத்திரத்தோட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இன்னைக்கு ராத்திரி இந்த நாள் முடியறதுக்குள்ள பிரமிக்கக்கூடிய நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள், ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். உங்கள் மனமும் உள்ளமும் இன்னும் அதீதமாய் அதிசயப்பட்டு பூரிக்கக்கூடிய ஆசீர்வாதமான மேன்மைகளை நீங்கள் பெற்று அனுபவிப்பீர்கள். அன்னாள் அழுது கொண்டே இருந்தாள். ஐயோ, எனக்கு பிள்ளை இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே, அழுதுகிட்டே இருந்தாங்க அந்த அம்மா. ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தார்கள், தன்னுடைய இதயத்தை ஊற்றிவிட்டார்கள். வேதத்தில் சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது, அதன் பிறகு அன்னாள் துக்கமா இல்லை, சந்தோஷமா இருந்தா. அதுக்கப்புறம் என்ன தெரியுமாச்சு? சாமுவேல் பிறந்துட்டார். நான் சொல்லட்டுமா, ஒரு ஆசீர்வாதம் பிறக்கணுமா? அப்பனா முதல்ல துக்கத்தை நிறுத்துங்க, சந்தோஷத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. அன்னாள் துக்கத்தை நிறுத்தி சந்தோஷத்தை ஸ்டார்ட் பண்ண உடனே சாமுவேல் பிறந்து விட்டான். நீங்க துக்கத்தை நிறுத்தி சந்தோஷத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி அவரை ஸ்தோத்திரீங்க. இன்னைக்கு இந்த நாள்ல பிளெஸிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிரும் உங்க லைஃப்ல. இன்றைக்கு பிறந்த நாட்கள் காணக்கூடிய அன்பு சகோதரர் ஜெய்ஹீன் ரோஷன், சிஸ்டர் ஆர் தேவகிருபை, தம்பி எஸ் ரோஷன், திருமண நாள் காணக்கூடிய சகோதரர் ஜே பிரசாத், ஜாய் ஜெசிபா தம்பதியார், பிரதர் ஆர் பொன்வண்ணன், ஆஷிகா தம்பதியார். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அல்ல, ஜூன் மாதம் 29 ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நாட்கள் காணக்கூடிய அன்பு சகோதரி ஐ தென்றல் விழி, அன்பு மகள் எஸ் சஞ்சனா, அருமையான பிள்ளை எஸ் ரியா ஸ்ரீ. அற்புதமான பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். இன்றைக்கும் உங்களுக்கு விசேஷமான தினமா இருக்குமேயானால் என்னோடு கூட சேர்ந்த ஜெபியுங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நாம் ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, இந்த ஜூன் மாதம் 28 சனிக்கிழமை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய சோகங்கள், முகங்களில் இருக்கக்கூடிய துக்கங்கள், நினைவுகளில் இருக்கக்கூடிய வழி வருத்தங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கி போவதாக. இன்றைக்கு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே உம்முடைய பிள்ளைகளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக. கர்த்தரிடத்தில் உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாய் இருந்து வளமான நன்மைகளை பெற்றுக்கொள்வார்களாக. என் வாழ்விலே நான் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய விசேஷமான விஷயம் நடக்கலையேன்னு சொல்லி உடைய பிள்ளைகள் அங்கலாய்க்க கூடாது ராஜா. இன்னைக்கு ஜீவனோடு இருப்பதே, உயிரோடு இருக்கிறதே தேவனுடைய பெரிய கிருபை என்பதை எண்ணி உம்முடைய பிள்ளைகள் வாழ்விலே மகிழ்ந்திருக்கும்படிக்கு தேவன் கிருபைகளை செய்வீராக. இது கர்த்தர் உண்டு பண்ணிய நாள், நாங்கள் களி கூர்ந்து மகிழ்ந்திருப்போம் என்று சந்தோஷமாய் ஒவ்வொரு மணி நேரங்களையும் உடைய பிள்ளைகள் அனுபவித்து வாழ்ந்திருப்பார்களாக. தேவனுடைய அன்பும் கரமும் தயவும் ஆசீர்வாதமும் உடைய பிள்ளைகளோடு கூடவே இருக்கட்டும்.
தீங்குமுடைய பிள்ளைகளை துக்கப்படுத்தாதபடிக்கு பொல்லாப்புகளுக்கு முற்றிலும் நீருமுடைய பிள்ளைகளை விலக்கி காத்து ஆசீர்வதித்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்தும். இந்த நாளிலும் நாளை தினத்திலும் பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் தேவனே. விசேஷமான ஆண்டுகளை, வருடங்களை கண்டமுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமான மழை சம்பூர்ணமாய் பொழிவதாக. கர்த்தாதி கர்த்தருடைய, தேவாதி தேவனுடைய, ராஜாதி ராஜனுடைய மகா வல்லமையும் நன்மையுமான கரங்கள் உடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிப்பதாக. உடைய கரம், காருண்யம் ஒவ்வொரு பிள்ளைகளை உயர்த்தட்டும். வளமும் நலமுமான வாழ்க்கை உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும். வாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நீங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.